+2 தேர்வுகள் நிறைவடைந்திருக்கு. ஒரு பக்கம் எல்லாரும் வந்து இந்த மெடிக்கலுக்கு நீட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ நீட் தேர்வுக்கு ஒரு பக்கம் மாணவர்கள் தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில எல்லோருக்கும் பெரிய அளவில் கிடைக்கிட்டா கூட இது இல்லாட்டி அடுத்து எல்லாரும் தேர்வு செய்வது வெளிநாட்டுல குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் அங்கவே படிக்கலாம். வெளிநாட்டுல படிக்கிறது இது ஒரு நல்லதா? இங்க தேர்வாகாத மாணவர்கள் அடுத்த ஆண்டுக்கு தயாராகுமா? வெளிநாட்டுக்கு போகும் பொழுது என்னென்ன விஷயங்களை முக்கியமா அவங்க வந்து கவனிக்கணும்? இன்னைக்கு வெளிநாடுல போய் மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் யாருன்னா, இங்க நமக்கு நீட் எக்ஸாம்ல தேர்ச்சி ஆக முடியாதவங்க, இல்ல தேர்ச்சியாகி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்காத மாணவர்கள் தான் வெளிநாடுக்கு போறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, வெளிநாடுல போயிட்டு மருத்துவம் படிச்சுட்டு இந்தியா வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஸ்கிரீனிங் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அவங்களால அவங்களோட எம்பிபிஎஸ் டிகிரி இந்தியாவில் வேல்யூட். ஸோ இது வந்து தெரியாம நிறைய பேர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்லை அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்ன்றாங்க. ஸோ இவங்க போறதுக்கு முன்னாடி நிறைய ஏஜென்சிஸ் வந்து சார் அது ஒன்றும் இல்லை, ஈஸி தான், பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, 300 கொஸ்டின்ல 150 கொஸ்டின் கரெக்டாக வாங்கினா போதும் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க போயிட்டு வந்து குறைஞ்சபட்சம் இன்னும் 3 வருஷம் 4 வருஷம்லாம் அந்த எக்ஸாமுக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகி கிளியர் பண்ணாம 10 வருஷம் ஆகி கிளியர் பண்ணாத மாணவர்களும் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமை கிளியர் அதோட டிஃபிகல்ட்டி லெவலை அவங்க போறதுக்கு முன்னாடி இங்கேயே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி ஃபாரின் போயிட்டு வந்த மருத்துவர்களை வந்து நேரில் பார்த்து அவங்க அந்த எக்ஸாம் எப்படி படிச்சாங்க, அதால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறது முதல்ல நல்ல விஷயம். ஸோ இந்த கன்சல்டன்சி ஏஜென்சிஸ்லாம் நிறைய இருக்கும், அவங்க எல்லாருமே மாணவர்களை ரொம்ப திசை திருப்புவாங்க. ஸோ அதை கன்சல்டன்சி பேச்சை மட்டும் கேட்காம இவங்களா நேரடியா போய் மருத்துவர்களை எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். ஸோ வெளிநாட்டில் போய் மருத்துவம் முடிச்சுட்டு வந்த மாணவர்களை இவங்களாம் நேரடியாக சந்திச்சு அவங்க கிட்ட கேட்டுட்டு போலாமா வேண்டாமா டிசைட் பண்ண வேண்டியது முதல் விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு அங்கே போய் செலவு வந்து ரொம்ப குறைவுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் 60-70 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஸோ அந்த 60-70 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு போயிட்டு வந்து ஒரே வருஷத்துல அந்த 60-70 லட்சம் ரூபாய் நான் சம்பாரிச்சிருவேனா கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸோ அதுக்கு 1 இயர் ரிப்பீட் பண்றது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நான் மருத்துவம் தான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இன்னைக்கு வந்து மருத்துவம் வந்து இவ்வளவு செலவு பண்ணி இன்னைக்கு ஒரு டீம்டு காலேஜ்ல படிங்கன்னா 1.5 கோடி ரூபாய் ஆகும். ஸோ அவ்வளவு செலவு பண்ணி எந்த மாணவர் படிக்கலாம்னா, எங்க அப்பா அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, ஸோ எனக்கு வந்து நான் முடிச்சுட்டு போயிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போய் என் சொந்த ஹாஸ்பிட்டலில் நான் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்ற மாணவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறதுக்கான வேல்யூ இருக்கு. பட் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர், நான் வந்து எனக்கு மருத்துவத்து மேல ஈடுபாடு இருக்கு, நான் கண்டிப்பா டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு பேஷனுக்காக அந்த காதல்ல படிக்கணும்னா கவர்மெண்ட்ல படிக்கிறது மட்டும்தான் நல்லது. அண்ட் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதும் அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் நம்ம மாணவர்கள் ஃபேஸ் பண்றாங்க. ஹாஸ்டல்ல இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, இங்க இருக்கிற மாதிரியான லாங்குவேஜ் அங்க இருக்காது. ஸோ அவங்களால பேஷண்ட் கூட இங்க இருக்கிற என்ன சொல்றது எக்ஸ்போஷர் அவங்களுக்கு அங்க இருக்காது. ஸோ பேஷண்டோட எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ அவங்க கத்துக்கிறதுன்றதே ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ அதோட குவாலிட்டியும் குறைவா தான் இருக்கும். இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது எல்லா வெளிநாட்டுல போனாலும் குவாலிட்டி குறைவா தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போலாமா வேணாமான்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட முடிவு. ஸோ அதை வந்து யோசிச்சு எடுக்கணும். ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியனா கேட்டா, இன்னைக்கு வெளிநாட்டுல போய் மருத்துவம் படிச்சுட்டு திரும்பி இந்தியா வர்றதுல வருத்து கிடையாது. ஏன்னா 6 வருஷம் அங்க படிக்கிறாங்க, திரும்ப இங்க வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு 1 வருஷம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இங்க 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் வேற பண்ணணும். ஸோ இவ்வளோ செலவு பண்ணி 60-70 லட்சம் செலவு பண்ணி 7-8 வருஷம் படிச்சு அவங்க வெளியில போறதுக்கான வேல்யூ வந்து பெருசா இல்லை. அதுக்கு இங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 இயர் எஃபர்ட் போட்டு இங்கேயே அவங்க மருத்துவம் படிக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ இங்க கவர்மெண்ட்ல கிடைக்காதவங்க ஃபாரின் போறாங்க, இங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் அங்க இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? அந்த அமௌண்ட் வந்து அங்கேயும் எதுல சார் அதிகம் இருக்கு அப்படின்னா? சார் இங்க பார்த்தோம்னா நமக்கு 3 விதமான கட்டமைப்பு இருக்கும் மெடிக்கல் காலேஜ். ஒன்னு வந்து அரசு மருத்துவக் கல்லூரி, இன்னொன்னு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆனா அண்டர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இன்னொன்னு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இங்க இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுலாம் கவர்மெண்ட் கோட் பண்ற ஃபீஸ் மட்டும். பட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டடா இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் வரைக்கும் வரும் ஃபீஸ். பட் அதுவே டீம்டு காலேஜஸ்ல போனீங்கன்னா 25 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் மாறும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் வருமே தவிர்த்து, ஸோ நீங்க 4 வருஷம் ஒரு பிரைவேட் காலேஜ்ல அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில இருக்க பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வந்துடும். அதே டீம்டு காலேஜ் போனீங்கன்னா இது வந்து மெரிட் கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கு, அதுல போனா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும்.
ஸோ ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா மெரிட் சீட்டில் போனால் 60 to 70 லட்சம் ரூபாய் வரும். அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் அதுவும் வந்து நம்ம கவர்மெண்ட்ல த்ரூ நீட்டில் வந்து தான் பே பண்ணும். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துடும். அதுவே நீங்கள் ஒரு டீம்டு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாயில இருந்து வருது ஃபீஸ் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1.25 to 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வரும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணால் நான் ஃபாரின் போய் படிச்சுட்டு வரோம்னா அங்கேயும் 70 லட்சம் ரூபாய் ஆகிடுது. இன்னைக்கு ஃபாரின்ல போய் ஆல்மோஸ்ட் எந்த கண்ட்ரி போனாலும் கிட்டத்தட்ட அந்த 60 to 70 லட்சம் ரூபாய் வந்துடுது. ஸோ போயிட்டு வந்து அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் இங்க இவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறவங்க இங்க அவங்க நினைச்சாங்கன்னா இன்னைக்கு நான் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சோடனே நாளைக்கு என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் ஃபாரின்ல போய் 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வரவங்களால நாளைக்கே ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ சார் நம்ம கடைசி இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும் பொழுது நிறைய மாணவர்கள் உக்ரைன்ல இருந்து இங்க வந்தாங்க. சில மாணவர்கள் இறுதி ஆண்டு முடிக்கக்கூடிய தருணத்துல இருந்து வெளிவராங்க. அப்படி இப்ப அந்த முக்கியமான அந்த காலகட்டத்துல அவங்க வந்து இந்தியாவில் அதை கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா இது போன்ற சிக்கலான்னு சொல்லி, ஏன்னா போனாட்டியே வந்து நிறைய பேரை வந்து ஒன்றும் பெருசா பண்ண முடியலன்னு சொன்னாங்க. வெளியுறவுத்துறை என்ன சொல்றேன்னா ஒரு சிலரை மட்டும் ஒரு சில மாநில அரசு எடுத்த நடவடிக்கையின் பேர்ல வந்து சில காலேஜ்ல வந்து கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அந்த சட்ட சிக்கல் எப்படி இருக்கு சார்? இது நியாயமற்ற ஒரு செயலாக தான் இருக்கும் அவங்களை இங்க கண்டினியூ பண்ண சொல்றது. ஏன்னா இங்கிருந்து அன்னைக்கு உக்ரைனுக்கு படிக்க போன மாணவர்கள் யாருன்னா இங்க நீட் கிளியர் பண்ண முடியாத ஒரு மாணவனோ இல்ல நீட்ல வந்து என்னால சீட் காலேஜ்ல கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்காத மாணவர் தான் அங்க போயிருப்பாரு. ஸோ அவங்களை திரும்ப வந்து இங்கேயே படின்னு சொன்னா அப்ப நீட் அவங்க கூட பேரலா நீட் எழுதி கிளியர் பண்ணி போனவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃபரன்ஸே இல்லாம போயிடும். ஸோ அது ஒரு பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எந்த மாநிலம் அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. பட் அப்படி கொடுத்திருந்தா அந்த மாநில கல்லூரிகள்ல படிக்கிற மற்ற மாணவர்கள் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நான் நீட்டை கிளியர் பண்ணி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இங்க பண்ணேன். ஸோ வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்கள் இந்தியர்கள் அவங்களுக்கான நடவடிக்கையை நம்ம எடுக்கணும், அதுக்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கி தரணும். பட் ஆனா இந்த மாணவர்கள் கூடயே அவங்களை கொண்டு போய் கம்பேர் பண்ணும்போது நீங்க எதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் நடத்துறீங்கன்னு நீட் எக்ஸாமே நடத்தாம விட்டு இருக்கலாமே. எல்லா மாணவரும் ஒன்னா ஒரே இடத்துல நாங்க எழுதிட்டு எல்லா மாணவரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. நீட் எக்ஸாம் நடத்தி 2 பேரையும் பிரிச்சு இப்போ பிரச்சனைன்றதால் திரும்ப 2 பேரை சேர்க்கறது வந்து ஒரு நியாயமற்ற செயலா தான் இருக்கும்.